My dear students, this is class 12 maths exercise 10.6ல question number 8 போட போகிறோம். நல்லா கவனிங்க, சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் y of 1 equal to 1 ன்னா when x equal to 1 y also 1. அப்புறமா when x equal to x நாட்னா y equal to e. இப்போ இது ரெண்டையும் நம்ம அப்ளை பண்ணி x நாட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம். dy கடியில் dx கொண்டு வந்துடுவோம். அடுத்து xy கடியில் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை கொண்டு போயிடலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 1. அடுத்து என்ன பண்ணோம்? y ஈக்குவல் டு vxன்னு சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். தென் dy பை dx ஈக்குவல் டு v சைலண்ட், எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1. இப்போ x சைலண்ட், vயோட டிஃப்ரென்ஷியேஷன் dv பை dx. ஸோ இதை 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போது vயை ஒன் சைட் பண்ணால் v ஈக்குவல் டு y பை எக்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் யூஸ் பண்ண போகிறோம். யூஸிங் 2 and 3. அப்போ என்ன ஆகும்? இது dy பை dxக்கு பதிலாக என்ன வரணும்? v ப்ளஸ் எக்ஸு dv பை dxு ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே வரும், ஒய்க்கு பதிலாக vxு பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும், ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? தென் வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டாக இன்ட்டு வி பை ரெண்டுத்துலையுமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். வியை வந்து அந்த சைடு கொண்டு போயிடலாம். எக்ஸு டிவி பை டிஎக்ஸு ஈக்குவல் டு வி பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி. இப்போ இது கடையில் ஒரு 1 போடலாம். எக்ஸு டிவி பை டிஎக்ஸு ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் தான் வரும். அப்போ 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிற வி ஆஸ் இட் இஸ், நடுவில் ஒரு மைனஸ் வி இன்ட்டு 1 மைனஸ் வி ப்ளஸ் வி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் வி கியூப். ஓகே, இப்போ ப்ளஸ் வி மைனஸ் வி கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸு டிவி பை டிஎக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் வி கியூப் பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். ஓகேவா? தென் இந்த எக்ஸ் பை டிஎக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிடலாம், மைனஸ் இங்கே வச்சுக்கலாம். அப்போ டிஎக்ஸ் மேலே எக்ஸ் கீழே, இது மீதி இருக்கிறது வி கியூப் பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் கரெக்டாக. இதை வந்து நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போது 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் மேலே போயிடும், வி கியூப் கீழே வந்துடும், ஒரு டிவி இருக்குது, மறக்காத போட்டுருங்க. இப்போ ரெண்டு சைடிலும் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணியாச்சு. தென் இந்த வி கியூப் டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதை ரெண்டு ஃப்ராக்ஷனை நான் மாற்றி எழுத போகிறேன். பாருங்கள், 1 பை வி கியூப் தனியாக ப்ளஸ் வி ஸ்கொயர் பை வி கியூப் தனியாக இன்ட்டு டிவி ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எக்ஸு டிஎக்ஸு. இதையும் மாற்றி எழுதிக்கலாம். தென் இந்த வி கியூப் பவரை வந்து மேலே கொண்டு போனால் வி பவர் மைனஸ் கியூப். இதை பிரிச்சுக்கலாம், நம்ம இன்டகிரேஷனை பிரிச்சுக்கலாம். டிவி தனியாக, அப்புறம் இது வந்து பவர் 2, இது வந்து பவர் 3. அப்போ கீழே ஒரு வி மட்டும் வரும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை வி டிவி தனியாக ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1 பை எக்ஸு டிஎக்ஸு. ரைட்? இப்போ இது வந்து இன்டகிரேட் பண்ணும்போது பவரோட ஒன்று ஆட் பண்ணோம், அதையே தான் நம்ம கீழே போடணும். இங்கே பாருங்கள், 1 பை வி டிவிக்கு லாக் வி ஈக்குவல் டு இந்த சைடில் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் லாக் எக்ஸு ப்ளஸ் லாக் சி. ஓகேவா? சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு போகிறேன். இவர் வந்து மைனஸில் இருக்கார் பாருங்கள், -3 + 1 போது கீழே -2 வரும். ஓகேவா? ஸோ வியோட பவர் -3 + 1 போது -2 வந்துடும். கீழே வந்து -3 + 1 போது -2 தான் வரும். ப்ளஸ் லாக் வி, இந்த மைனஸ் லாக் எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் லாக் எக்ஸ், லாக் சி இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு 0.
இப்போ இவரை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். நல்லா கவனிங்க. இப்போது இதை வந்து 3ஐயும் ஒரு லாக் ஆக்கிடலாம். இவங்க 2 பேரும் ப்ளஸில் இருக்காங்க, அதனால லாகு விஎக்ஸு. இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால அடியில் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இது மைனஸில் இருக்கிற டேர்ம் வந்தாட்ட போன உடனே ப்ளஸ் ஆகிடும். அதாவது v பவர் -2/2 ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வியை ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் வி. இருங்க, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லாகை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ லாகை ரிமூவ் பண்ணோன்னா ரெண்டு சைடில் நம்ம ஈக்கு பவராக கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஈக்கு பவர் லாகு vx/c ஈக்குவல் டு ஈக்கு பவரு v பவர் -2/2. ஓகே, அப்போ ஈக்கும் லாக் கட் ஆகிடும். vx/c மட்டும் இந்த சைடில் வரும். இந்த சைடில் e பவர் இந்த v பவர் -2 இருக்கு இல்லையா, அதையும் நான் கீழே எடுத்துக்கிறேன். 2v², அதாவது பவர் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஓகேவா? எஸ் v. அப்போ என்ன ஆகும்? vக்கு பதிலாக y/x. ஸோ y/x இன்ட்டு x/c ஈக்குவல் டு e பவர் 1/2. v வந்து y/x, v² வந்து y²/x². கரெக்டா? தென் x கேன்சல் ஆகிடும், y மட்டும்தான் மீந்து நிற்கும். இந்த சியும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ c ஈக்கு பவர், இப்போ இது ரெசிப்ரோக்கலாக்கி மல்டிப்ளை பண்ணும்போது x² மேலே போயிடும், 2y² கீழே நிற்கும். ஓகேவா? ஸோ ஈக்கு பவர் x²/2y². இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம அவங்க கொடுத்துருக்கிற அந்த 2 சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? y(1) = 1 அண்ட் y(x0) = e. இது ரெண்டையும் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னா x = 1ன்னா y = 1. இதுக்கு அர்த்தம் என்னன்னா x = x0ன்னு போட்டால் yயோட வேல்யூ e. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை யூஸ் பண்ணவா? when x = 1 y also = 1. அப்போது இது நான் இதுக்குள்ளே போடும்போது 5க்குள்ளே போடும்போது yக்கு பதிலாக 1 = c. அப்படியே ஈக்கு பவர் எக்ஸும் 1 தான், ஒய்யும் 1 தான். அப்போ 2 × 1 1 தான். அப்போ e பவர் 1/2. சரி, இப்போ இந்த c இங்கே வச்சுட்டு இந்த e பவர் 1/2 நான் அந்த சைடு கொண்டு வந்தேன்னா 1/e பவர் 1/2 அப்படின்னு மாறிடும். ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 6ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். when x = x0 then y = e. இதையும் ஈக்குவேஷன் நம்பர் 5க்குள்ளே போட போகிறோம். அப்போ ஒயினோட வேல்யூ என்ன? e. ஸோ இந்த சைடில் e பவர் 1ன்னு போட்டுக்கலாமா? ஈவை ஈக்குவல் டு c இன்ட்டு e பவர் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? x0. ஸ்கொயர் இருக்கிறதுனால நானும் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். பை 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன? e. அப்போ e பவர் 2. ஓகேவா? சரி, இப்போ சியை ஒன் சைட் பண்ணிடலாம். சி இங்கே இருக்கட்டும். இந்த என்டையர் திங்கை நான் இதுக்கு அடியில் எடுத்துகிட்டு வரேன்ப்பா. e பவர் 1 மேலே, கீழே வந்து e பவர் x0க்கு ஸ்கொயர் பை 2e². இப்போ இதுவும் e தான், பேஸ் சேமாக இருக்குது பாருங்கள். a பவர் m பை a பவர் n = a பவர் m - n. கரெக்டாக? ஸோ இந்த பவரை நம்ம மேலே கொண்டு வரும்போது அது நெகட்டிவ் ஆகிடும். அப்போ c = e பவர் 1 - x0² பை 2e². ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7 எடுத்துக்கலாம். பாருங்கள், 7ம் 6ம் ரெண்டும் சியோட வேல்யூ தான். இந்த சைடில் சி தான் இருக்குது. அப்போ ஃப்ரம் 6 and 7 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாம்.
from 6 and 7. அதாவது 1 by e power 1 by 2 equal to e power 1 minus x naught square by 2e square. கரெக்டா? இப்போ இதையும் நான் மேலே கொண்டு வரும்போது ஈயோட பவர் மைனஸ் பவர் கிடைக்கும். அதாவது இ பவர் மைனஸ் 1 by 2 ஈக்குவல் டு இ பவர் 1 மைனஸ் எக்ஸ் நாட் ஸ்கொயர் பை 2e ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ பேஸ் சேம்னா பவர் சேம். அப்போ மைனஸ் 1 by 2 ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் நாட் 2 ஹோல் ஸ்கொயர் பை 2e ஸ்கொயர். இப்போ இதுக்கு அடியில் 1 போட்டு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் 2e ஸ்கொயர் தான் வரும். அப்போது மைனஸ் 1 by 2 ஈக்குவல் டு 2e ஸ்கொயர் தான் எல்சிஎம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 இன்ட்டு எனி திங் அதே தான் வரும். அப்போ 2e ஸ்கொயர் மைனஸ் எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் எக்ஸ் நாட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம் அடியில் இருக்கிறது. அப்போ இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். மைனஸ் 1 இன்ட்டு இ ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 1 தான் இருக்குது, 1ஆல் எது மல்டிப்ளை பண்ணாலும் அப்படியே வரும். அப்போ 2e ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் நாட் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் நாட் ஸ்கொயரை நான் எல்ஹெச்எஸ் கொண்டு போய்டுறேன், அது ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் 1e ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், அது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2e ஸ்கொயர் ப்ளஸ் 1e ஸ்கொயர். அப்போ எக்ஸ் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3e ஸ்கொயர். எனக்கு எக்ஸ் நாட் தானே வேணும், எக்ஸ் நாட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம ரூட் எடுக்கலாம். ரூட் 3e ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3. இ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் இ வந்துடும். ஸோ எக்ஸ் நாட்டுக்கான ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3e. இதுதான் உங்களோட புக் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.